ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் 5x4x ட்ரேடர் சேனலுக்கு அன்பா வரவேற்கிறேன். 4x ட்ரேடிங் பத்தி ரொம்ப சிம்பிளா நம்ம தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள சில பேருக்கு என்னை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக சொல்றேன், நானும் உங்கள மாதிரி ஒரு சாதாரண ட்ரேடர் தான். இந்த மார்க்கெட்ல நிறைய கத்துக்கிட்டு என் அனுபவங்களை உங்க கூட பகிர்ந்துக்கலாம் தான் இந்த சேனலையே ஆரம்பிச்ச ஒரு அக்காவா இருந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். நம்மள நிறைய பேருக்கு RSI இண்டிகேட்டர்னா என்னன்னு தெரியும். ஆனா அதை தப்பா யூஸ் பண்ணி பணத்தை விட்டவங்க தான் அதிகம் இல்லையா? RSI 70 தாண்டின உடனே ஐயோ ஓவர் பாட்டுன்னு சொல்லி அவசரமா செல் அடிப்போம். அதே 30க்கு கீழே வந்தா ஓவர் சோல்டுன்னு சொல்லி பை பண்ணுவோம். ஆனா கடைசியில என்னாகும்? மார்க்கெட் நம்மள ஏமாத்திட்டு ஆப்போசிட்ல போகும். அந்த விரக்தி எனக்கும் வந்திருக்கு. அது ஏன் அப்படி நடக்குது? அதோட ரகசியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த 70ல விக்கிறது 30ல வாங்குறது இதுதான் மார்க்கெட்ல பலரும் செய்யற மிகப்பெரிய தப்பு. இது பாக்குறதுக்கு புக்ல படிச்ச மாதிரி கரெக்டா தெரியும். ஆனா ரியல் மார்க்கெட்ல இது மட்டுமே பத்தாது. இது ஒரு பெரிய பொறியோட முதல் படிதான் சொல்லலாம். முதல்ல RSIனா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இதோட முழு பெயர் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இது ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இது நம்ம மார்க்கெட்டோட ஸ்பீடோமீட்டர் மாதிரி தாங்க. ஒரு வண்டியோட ஸ்பீடு எவ்வளோ, வேகம் கூடுதா குறையுதான்னு அந்த மீட்டர் காட்டுற மாதிரி விலையோட வேகம் எப்படி இருக்குன்னு இந்த RSI நமக்கு காட்டிடும். வழக்கமா நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்க? RSI 70க்கு மேல போயிடுச்சுன்னா அது ஓவர்பாட், அதாவது தேவைக்கு அதிகமா வாங்கிட்டாங்க, அதனால இனி விலை கீழே வர வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதே போல 30க்கு கீழே போனா அது ஓவர் சோல்ட், அதாவது எல்லாரும் வித்துட்டாங்க, இனி விலை மேல போகலான்னு அர்த்தம். ஆனா இது பாதி உண்மைதாங்க. இந்த அறக்குறை தகவலை நம்பிதான் நம்ம பலரும் தேவையில்லாம மாட்டிக்கிறோம். ஓகே, இப்போதான் நம்ம மேட்டரோட இதய பகுதிக்கே வரும். பெரிய பெரிய ப்ரோ ட்ரேடர்ஸ் எல்லாம் RSI எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமா? அதுக்கு பேர் தான் RSI டைவர்ஜென்ஸ். இதுதாங்க RSIயோட உண்மையான பவர். இதுதான் அந்த ரகசியம். இத ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பெரிய கடல்ல கரைக்கு வரதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் பின்வாங்கும் இல்லையா? அந்த பின்வாங்குற தண்ணி தான் பிரைஸ். ஆனா அந்த அலைக்கு கீழே இருக்கிற ஆற்றல் அடுத்த ஒரு பெரிய அலை வரப்போகுதுன்னு நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த ஆற்றல் தான் RSI டைவர்ஜென்ஸ். சுருக்கமா சொன்னா விலை ஏற்கனவே என்ன நடந்துச்சுன்னு சொல்லும், ஆனா டைவர்ஜென்ஸ் தான் அடுத்து என்ன நடக்கலான்னு நமக்கு ஒரு ரகசிய க்ளூ கொடுக்கும். டைவர்ஜென்ஸ்னா ரொம்ப சிம்பிள்ங்க. வேறுபாடு. அதாவது சார்ட்ல விலையோட போக்கோ கீழே இருக்கிற RSI இண்டிகேட்டரோட போக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ரெண்டும் எதிரெதிர் திசையில போகும். விலை ஒரு புது லோ அடிச்சு கீழே போயிட்டு இருக்கும், ஆனா RSI மட்டும் மேல போகும். இந்த மாதிரி நடக்கும்போது மார்க்கெட்ல ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு நாம உஷாராகிடணும். இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இதுதான் நம்மளோட டைவர்ஜென்ஸ் ஷீட். இதுல நிறைய வகைகள் இருக்கு. ஆனா நாம இப்போதைக்கு 2 முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். முதல்ல புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். சார்ட்ல விலை ஒரு புது லோவை தொடுது, ஆனா கீழே பாருங்க RSI ஒரு ஹையர் லோவை உருவாக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கெட்ல விற்பனையாளர்களின் பலம் குறையுது, விலை மேல போக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பியரிஷ் டைவர்ஜென்ஸ்ல விலை ஒரு புது ஹைய தொடும், ஆனா RSI ஒரு லோயர் ஹைய உருவாக்கும். இது வாங்குறவங்களோட பலம் குறையுதுன்னு நமக்கு காட்டுது. இப்போதைக்கு இந்த 2 அடிப்படை மட்டும் போதும். இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த டைவர்ஜென்ஸ் கான்செப்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இத மட்டும் நீங்க சரியா கத்துக்கிட்டீங்கன்னா RSI உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிடும். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா தயங்காம ஒரு லைக் போடுங்க. அப்போதான் என்ன மாதிரி இன்னும் நிறைய ட்ரேடர்ஸ்க்கு இது போய் சேரும். சரி, தியரி பேசிட்டே இருந்தா போதுமா? இத வச்சு எப்படி நிஜமா ட்ரேட் பண்றதுன்னு ஒரு உதாரணத்தோட இப்ப பார்க்கலாமாங்க. இப்போ ஒரு புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் ட்ரேட எப்படி எடுக்கலான்னு இந்த 5 ஸ்டெப்ஸை பாருங்க. ஸ்டெப் 1, மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஸ்டெப் 2, விலை ஒரு புது லோவை தொடுற வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். ஸ்டெப் 3, அதே நேரத்துல RSI ஒரு ஹையர் லோவை உருவாக்குதா, அதாவது டைவர்ஜென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸ்டெப் 4, விலை திரும்ப ஆரம்பிக்குதுன்னு ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் நமக்கு சிக்னல் கொடுக்கணும். கடைசியா ஸ்டெப் 5, எங்க என்டர் ஆகணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், நம்ம டார்கெட் இல்லைன்னு தெளிவா திட்டமிடணும். இப்படி செஞ்சா நம்ம ட்ரேட் ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். ஓகே, இப்ப ரொம்ப முக்கியமான சில ப்ரோ டிப்ஸ் சொல்றேன். இதெல்லாம் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி ட்ரேட் பண்ண ரொம்பவே உதவியா இருக்கும். தேவையில்லாத தப்புகளை தவிர்க்கலாம். இத நல்லா கேட்டுக்கோங்க. விதி RSIய மட்டும் தனியா வச்சு என்னைக்கும் ட்ரேட் பண்ணாதீங்க. அது ஒரு துணை கருவிதான். அதுவே ஒரு முழுமையான சிஸ்டம் கிடையாது. கூடவே ட்ரெண்ட் லைன்ஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ்னு மத்த விஷயங்களையும் சேர்த்து பாருங்க. 2வது, RSIல இருக்கிற அந்த 50 லெவல் ஒரு நடுநிலை கோடு. விலை அதுக்கு மேல இருந்தா மார்க்கெட் புல்லிஷ், கீழே இருந்தா பேரிஷ்னு புரிஞ்சுக்கலாம்.
மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்டாப் லாஸ் இல்லாம ஒரு ட்ரேட கூட பண்ணாதீங்க. நஷ்டத்தை ஏத்துக்க தயாரா இருந்தாதான் லாபத்தை பார்க்க முடியும். கடைசியா, எந்த ஒரு இண்டிகேட்டரும் எல்லா நேரமும் வேலை செய்யாது. ஒரு உத்தி வேலை செய்யலனா அதை புடிச்சு தொங்காம தைரியமா அடுத்த உத்திக்கு மாறிட்டே இருக்கணும். இந்த ஒரு வரிய உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. சார்ட் உங்களுக்கு விலைய மட்டும்தான் காட்டும், ஆனா இண்டிகேட்டர் தான் அந்த விலைக்கு பின்னாடி இருக்கிற முழு கதையும் சொல்லும். இந்த விளக்கத்தோட மொத்த சாராம்சமே இதுதான். இந்த விளக்கத்தை இவ்வளவு பொறுமையா முழுசா பார்த்தவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரேடிங் நுணுக்கங்களை சுலபமா கத்துக்க மறக்காம நம்ம 5x Forex Trader சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க டைவர்ஜென்ஸை நம்பி ட்ரேட் பண்ணுவீங்களா, இல்ல இன்னமும் சிம்பிளா ஓவர் பாட் ஓவர் சோல்ட் லெவல்ஸை வச்சு தான் ட்ரேட் பண்றீங்களா? உங்க பதில கீழே கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டுக்காகவும் காத்திருப்பேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய்.